பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் சிலுவை சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சிலுவையை குறித்து பவுல் விதமாய் சொல்லுகிறார். இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்தார். சகித்தது மாத்திரமல்ல, அவமானத்தை எண்ணாமல் சகித்தார். என்ன அவமானம்? தனக்கு முன்னாடி ஒரு பெரிய காரியம் உண்டு, சந்தோஷம் உண்டு, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், நான் சிலுவை சுமப்பதனால, நான் பாடுகளை அனுபவிப்பதனால, நான் அவமானத்தை சுமப்பதனால என் பிள்ளைகள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று அந்த பெரிய சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணவில்லை. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்களேன், தேவனாகிய கர்த்தர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் நமக்காக யாரும் இறங்க தயாரா இல்லை. ஆனால் இரட்சகராகிய இயேசு நமக்காக இறங்கினார். எப்படி இறங்கினார் என்று வேதம் சொல்லுது பாருங்க. அவமானம், அவர் அந்த அரை நிர்வாணமாக அவரை ஒன்றுமில்லாமல் அந்த சிலுவையில் அவரை தொங்க வைத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் அவமானத்தை பெருசா எடுக்கல. ஏன் எடுக்கல? இந்த சிலுவையில் ஏன் ஆண்டவர் இந்த பாடுகள் எல்லாம் சுமந்து கொண்டார்னா, இரட்சகராகிய தேவன் நம்மை நினைத்தார். நமக்காக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தேவகுமாரனாகிய பரலோகத்தில் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய வல்லமுள்ள தேவன் அவர். ஆனா அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படியா மாற்றிட்டாங்கன்னா, தேச துரோகியை போல அவருக்கு சிலுவையை கொடுத்தார்கள், அந்த தண்டனையை கொடுத்தார்கள், அவமானத்தை கொடுத்தார்கள். ஸோ அவருக்கு ஏற்ற காரியமே அல்ல அது. ஆனாலும் அவர் மீது அவமானத்தை வேறுபடுத்தி, அவர் மீது வீண் பழிகளை வைத்து, அவர் எல்லாவற்றிலேயும் சிறுமைப்படுத்தப்பட்டவராக அவரை இந்த வேளையில கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். பாருங்க, நமக்காக தேவகுமாரன் இறங்கி வந்தார். நமக்காக. ஸோ இந்த நாட்களில் அவர் துரோகியாக மாற்றப்படுகிறார். ஸோ நமக்காக அவர் பாவியாக மாற்றப்படுகிறார். நமக்காக அவர் பலவீனராய் மாற்றப்படுகிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகராகிய தேவனை குறித்து பாருங்க, அந்த சிங்காசனத்தை குறித்து பாருங்க. அந்த சிலுவையில் தொங்கின அந்த தேவன் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு அந்த சிங்காசனத்தில் அவர் இல்லாம சிலுவையில் நமக்காக காட்சி கொடுக்கிறார். சிலுவையில் நமக்காக அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படியோ அப்படித்தான் நாம கூட இருக்க வேண்டும். பாருங்க, ஒருவேளை நீங்க இந்த சூழ்நிலையில இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல அவமானப்பட்டது போல ஒரு இடத்துல காணப்பட்டிருந்தாலோ, இல்ல பணத்தின் நிமித்தமா அவமானப்பட்டிருக்கலாமோ, இல்ல உறவு முறையா அவமானப்பட்டிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க படிக்கிற இடங்களில் அவமானப்பட்டிருக்கலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த அவமானம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைன்னு ஓயாம நீங்க தேவனை நோக்கி இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம். அன்பு பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே, நீ அவமானப்படுவதில்லை. என் தேவன் தாமே உனக்காக அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த அவமானத்தினுடைய சின்னமாகவே அந்த சிலுவை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் அந்த அடையாளம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்காக சிலுவை சுமந்தவர் அங்கே இருக்கிறார். நான் பாடுபடக்கூடாது, நான் அவமானப்படக்கூடாது என்பதற்காகவே எல்லாவற்றையும் அவருடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற எண்ணம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. நம்ம கொஞ்சம் ஒரு சூழ்நிலையில் நம்ம தலை குனிற மாதிரி இருந்தா நம்மளால அதை பொறுத்துக்க முடியல. நான் ஏன் குனியணும், நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும், நான் ஏன் சகிக்கணும், அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இல்லை, நீங்க கொஞ்சம் ஒரு சில காரியங்களை சகித்து கொண்டீர்கள் என்றால் உண்மையாகவே உங்களுக்கென்று வைக்கப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா இயேசு உங்களுக்குன்னு வைக்கப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் பெறாம இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த தொடர்ந்து வரும்போது பலவிதமான சூழ்நிலையில இடறுகிறார்கள், விழுந்து போகிறார்கள், சிலுவையை விட்டு கடந்து போகிறார்கள். ஆனா நீங்கள் கடந்து போகாதபடிக்கு சிலுவை பின்பற்றி நடங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் யாருக்காக பாடுபட்டார், தேவன் யாருக்காக அவமானப்பட்டார், தேவன் யாருக்காக சிலுவையை சகித்தார் என்றால் உங்கள் ஒருவருக்காக தான். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே, மகளே, உங்கள் ஒருத்தருக்காகத்தான் இயேசு இதை சுமந்தார். ஸோ நாம அந்த சிலுவையை அவமானப்படுத்தக்கூடாது. என் தேவன் எனக்காக செய்திருக்கிறார் என்றால் அதற்காக நான் சகிப்பேன், அதற்காக நான் பொறுமையா இருப்பேன், அதற்காக நான் எந்த அவமானத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு உணர்வோடு கூட இருந்தீங்கன்னா உண்மையாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஆனா ஒன்று நான் சொல்லுகிறேன் பாருங்க, நம்மளை அவர் அவமானப்படுத்த விட மாட்டார். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எங்கும் தலை குனியாதபடிக்கு வருகிற நாட்களில் உங்களுடைய ஜெபங்களை அங்கீகரிக்கப்படும். கண்டிப்பா தேவன் உங்களை தலை நிமிரச் செய்வார், உங்களை
ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் தாமே நமக்காக பாடுபட்டது எதற்காக என்றால் அவர் சந்தோஷத்தை எண்ணினார். என் பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள் என்று எண்ணி சகித்தார். சகித்ததுனால அவர் தாமே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக, தேவாதி தேவனுக்கு பக்கத்தில் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவராக ராஜரீகம் எழுந்து கொள்ளுகிறார். ஆமேன். இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த சத்தியத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த உலகத்தில் ஒருவரும் ஆண்டவரே பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, அவமானத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆண்டவரே. அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் நீரோ ஆண்டவரே அப்பா, எனக்கும் என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அவமானத்தை பெருசாவே நீங்க நினைக்கல ஆண்டவரே. எங்களுக்காக தியாகம் பண்ணி எங்களுக்காக ஆண்டவரே சிலுவை சகித்தபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வேளையில இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே நீர் கடந்து போங்க. இந்த காலை வேளையில எதை நினைத்து அவமானம் என்று தலை குனிந்தார்களோ ஆண்டவரே அவர்களுக்கு தட்டி கொடுத்து நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் கூடவே இருந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். சிலுவையின் தியானத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேறினவர்களாக கிறிஸ்து எனக்காக சிலுவை சுமந்தார் என்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் நீ நடத்துவீராக. உங்களுடைய ஜெபத்தெல்லாம் ஆசீர்வதியும். விசேஷமா அந்த வேளையில கூட கர்த்தாவே அப்பா, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டால் அவர்களை பூரண சுகத்தினாலும் கிருபையினாலும் இடைக்கட்டும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். தேவையில்லாத பயங்கள் பலவீனங்கள் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். நீரே பாதுகாத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.